சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம வாழ்க்கையில் நிறைய கேள்விகள் இருக்குங்க. முக்கியமாக இந்த தோஷம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாவே பயப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் தான் இப்போ மக்கள் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக இப்போ சமீப காலங்களாக நிறைய கேள்விப்படக்கூடிய ஒரு தோஷம் என்னென்னா பித்ரு தோஷம் அப்படிங்கிற வார்த்தைகளை தான். இந்த எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் எனக்கு பித்ரு தோஷம் இருக்குன்றாங்க. ஆனால் பித்ரு தோஷத்துக்கு பல பரிகாரங்கள் நான் பண்ணிட்டேன். திலஹோமம் பண்ண சொன்னாங்க, பண்ணிட்டேன். அந்த ஹோமம் பண்ண சொன்னாங்க, பண்ணிட்டேன். இத்தனை பரிகாரங்களும் பண்ணிட்டேன். ஆனால் இன்னமும் பார்ப்பவர்கள் எல்லாமே பித்ரு தோஷம் இருக்கிறதா தான் சொல்கிறாங்க. அந்த பித்ரு தோஷத்திற்கு தீர்வே இல்லையான்லாம் கேட்குறாங்க. அப்போது ஒரு ஜாதகத்தில் நம்ம பிறப்பின் ஜாதகத்தை பார்க்குறோம் அப்படின்னா இந்த பித்ருக்கள் அப்படிங்கிறது யாருன்னா சூரிய பகவானை வச்சு தாங்க பித்ருக்களை நம்ம எடுக்கிறது. ஒரு ஜாதகத்தில் சூரிய பகவான் நல்ல நிலையில் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பித்ரு தோஷம் உண்டு. அந்த சூரியனோடு கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் சேர்ந்துட்டார்னா அது கடுமையான பித்ரு தோஷமாக நம்ம பார்க்கப்படுகிறது. அது கர்ம தோஷமும் சேர்ந்தும் கூட வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த பித்ரு தோஷம் நம்ம ஜனன ஜாதகத்திற்கு சூரியனையும் சனி பகவானையும் வச்சு தான் இந்த பித்ரு தோஷம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறாங்க. இந்த பிதுர் தோஷமாக இருந்தாலும் சரி, பித்ரு தோஷம் இருந்தாலும் சரி, முன்னோர்களுடைய சாப பாவங்கள் அப்படின்னு சொன்னாலும் சரி, அது இந்த மாதிரி காரணங்கள். ஆனால் இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய தீர்வும் பரிகாரமும் ஒரு தடவை வாழ்நாளில் பண்ணினா போதுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையவே கிடையாது. ஒரு தடவை பண்ணினால் தீரக்கூடிய தோஷம் அது இல்லை. அப்போ இந்த பித்ரு தோஷத்தை நம்ம எப்படி தீர்ந்துருச்சுன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம், இல்லை அதை தீர்வதற்கான என்ன மார்க்கத்தை கண்டுபிடிக்க போகிறோம்? நம்ம ஏஎல்பி அஸ்ட்ராலஜியில் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தில் ஒவ்வொரு லக்னம் மாறும்போதும் இந்த பித்ரு தோஷம் இருக்கா இல்லையா, அது ப்ளஸ்ஸாக இருக்கா மைனஸாக இருக்கா, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுங்க. இப்போ நம்ம ஒரு தோஷத்துக்கு இருக்குன்னு சொல்லிட்டாங்க, நம்ம போய் ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டோம். அந்த பண்ணின பரிகாரம் வேலை செய்யணுமா இல்லையா? இப்போ வேலை செய்யறதுக்கு தானே பரிகாரம் அப்படிங்கிறது பண்ணுறது. அப்போ அது வேலை செய்யுமா, செய்யக்கூடிய அளவுக்கு உள்ள தோஷமா, இல்லை பரிகாரமே வேலை செய்யாத உள்ள தோஷமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப அழகாக புரிஞ்சுக்க முடியும் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தில். ஒவ்வொரு லக்னம் மூவ் ஆகும் போதும் அந்த பித்ருக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் பாவகம், நம்மளுடைய பூர்வ புண்ணியம் என்ற 5ஆம் பாவகத்தினுடைய அதிபதி நமக்கு நல்ல நிலையில் இருக்குமானால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் கிடைச்சி இந்த பித்ரு தோஷம் நம்ம பரிகாரம் பண்ணினாலாம் அதெல்லாம் சரியாகி அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இல்லை இந்த அட்சய லக்னத்திற்கு 5ஆம் பாவகத்தின் அதிபதி நல்ல நிலையில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பித்ரு தோஷம் நீங்கள் என்னதான் பரிகாரங்கள் எங்கே போய் காசி கயா திரிவேணி சங்கமம்னு போய் அங்கே குடியே இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகுமான நிவர்த்தி ஆகாது. சரி, எப்போ நிவர்த்தி ஆகும்? மறுபடியும் அடுத்த லக்னம் வரும்போது பாருங்க, அடுத்த லக்னம் அந்த 10 வருஷத்துக்கு ஒரு லக்ன மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுது. அந்த லக்ன மாற்றம் ஏற்படும் போது உங்களுக்கு அந்த பித்ரு தாக்கம் இருக்கா, இல்லை இப்போவாது நமக்கு அந்த பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்குமா, அந்த பித்ருக்கள் நம்மளை ஆசீர்வதிப்பார்களா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். உதாரணத்திற்கு இப்போ ஒருத்தருக்கு ரிஷப லக்னம் அட்சய லக்னம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய பித்ருக்களினுடைய தன்மைகளை குறுக்கக்கூடிய பாவகம் என்னன்னா 5ஆவது பாவகம். அப்போ 5ஆவது வீட்டின் அதிபதி புதன் பகவான். இந்த புதன் பகவான் போய் ரிஷப லக்னத்திற்கு 10ல் இருக்காரு. அப்போ இந்த பித்ருக்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும்? சாதகமாக இருக்காது. இவங்க என்னதான் கோயில்னு போட்டாலும், குலதெய்வம் கோயிலில் கிடையாக கிடந்தாலும் அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் இவங்களுக்கு கிடைக்குமானா கிடைக்காது. அப்போ என்ன பண்ணலாம்? இவங்க இந்த நேரத்தில் பரிகாரம் செய்வதை விட பிராயச்சித்தம் பண்ண வேண்டும். பரிகாரம் என்பது பிராயச்சித்தம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த முன்னோர்களுக்கு நாம் செய்த வினைகளால் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா நம்ம வயதானவர்களுக்கு, முதியோர்களுக்கு, முடியாதவர்களுக்கு நம்ம நிறைய தான தர்மங்கள் பண்ணணும். அவங்களுடைய தேவைகளை அறிந்து இருக்கக்கூடிய இடத்துல பண்ணுறதுக்கு பேர் தானம் இல்லை. இல்லாத இடத்திற்கு பண்ணக்கூடிய ஒருத்தங்க தேவை அறிந்து அவங்களுக்கு உண்மையிலே அது தேவைப்படுது. இப்போ நம்ம பித்ரு தோஷத்துக்கு உள்ள முக்கியமான பரிகாரம் என்ன சொல்லுவோம்னா அவங்களுக்கு செருப்பு தானம், குடை தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த செருப்பு தானம், குடை தானமும் ஒருத்தர்
நிறைய இப்போ சமீபத்தில் நான் ஒரு நிகழ்வுக்காக ஸ்ரீரங்கம் போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அங்கே போகிறேன். அங்கே நிறைய பேருக்கு இந்த குடை செருப்பெல்லாம் தானமாக கொடுக்குறாங்க. அதை நாங்களும் அந்த குடை செருப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆள்களை தேடுறோம். அங்கே நிறைய அந்த பிட்சை எடுப்பவர்கள் இருக்காங்க. பட் அவங்களெல்லாம் பார்த்தா எல்லாம் புது செருப்போட தான் இருக்காங்க. சரி, அவ்வளோ அங்கே வந்து அதை வாங்கிக்கிறதுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. அப்போது நமக்கு எங்கே தேவை, அதுக்கப்புறம் வெளியில் கொஞ்சம் தூரம் வந்து அவங்க அந்த செருப்பெல்லாம் இல்லாதவங்க, அந்த நிழலில் கூட ஒதுங்கிறதுக்கு வெயிலில் ஒதுங்கிறதுக்கு கூட வழி இல்லாதவர்களுக்கு பார்த்து அந்த குடையையும் செருப்பையும் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம். அந்த மாதிரி தேவை அறிந்து நம்ம தர்ப்பணமோ தானமோ கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு விஷயங்க. இருக்கிறவங்களுக்கே போய் ஒரு இடத்துல பரிகாரம் செய்தவர்களுக்கே கொடுப்பதை விட அங்கே தயிர் சாதம் பரிகாரமாக பிரசாதத்திற்காக வச்சுருக்காங்க, வாங்கி ஏழை எளியோர்களுக்கு கொடுப்பதற்காக. அந்த தயிர் சாதத்தை அங்கே உள்ளவங்களுக்கு கொடுத்தா சாதம் எங்களுக்கு வேண்டான்னு சொல்கிறாங்க. பணம் கொடுங்க, எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம். ஆனால் கேட்குறது எப்படி, ஒருவேளை சாப்பாட்டுக்கு காசு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு கேட்குறாங்க. உணவு வாங்கி கொடுத்தா உணவு வேண்டான்னு சொல்கிறாங்க. அப்போது உண்மையிலே பசித்தவர்கள் இருப்பாங்க, அந்த பசித்தவர்களுக்கு அந்த உணவை வாங்கி கொடுங்க. அதுதான் இந்த பித்ருதோஷத்தை நிவர்த்தி செய்யும். அப்போது எங்கே தேவை இருக்கோ, இப்போ பித்ருதோஷம், நாங்கள் திருப்பதிக்கு போகிறோம், திருப்பதி போய் உண்டியலில் காசு போட்டால் அந்த பித்ருதோஷம் சரியாக போயிடுமா? சரியாக போகாது. திருப்பதி உண்டியலில் காசு போட்டால் அது கவர்மெண்ட்டுக்கு போகும். அது நமக்கு தேவையில்லை, அதை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை. ஆனால் இல்லாதவங்களுக்கு நிறைய அனாதை ஆசிரமங்கள் இருக்குது, நிறைய முதியோர் இல்லங்கள் இருக்குது, நிறைய உடல் ஊனமுற்றோர்கள் இருக்காங்க. அவங்களின் தேவை அறிந்து அவங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அங்கே நீங்கள் போய் இந்த தான தர்மங்கள் எல்லாம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பித்தர்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள். ஒரு மரத்தை வெட்டுனா 16 மரக்கன்று நடணும். அப்போது ஒரு பாவத்தை நம்ம 16 ஜென்மங்கள் பிறந்து கழிக்க வேண்டும். ஒரே ஜென்மத்தில் அதெல்லாம் கழிஞ்சிடணும், எனக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கக்கூடாது. அப்படி நடக்கணும்னா நம்ம அந்த ஒருத்தருக்கு செய்யக்கூடிய நிகழ்வுகளை 16 பேருக்கு செய்ய வேண்டும். அப்போ தான் நமக்கு அதனுடைய தாக்கம், அதனுடைய பாவம், அதனுடைய சாபம் அப்படிங்கிறது நமக்கு குறையும். அதனால் முக்கியமாக நம்ம பித்ருக்களை மனமாற பிரார்த்தனை பண்ணணும். நான் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை வதைப்படுத்தி இருந்தாலோ, உங்களை கவனிக்காமல் விட்டிருந்தாலோ, உங்களுக்கு வேண்டியதை நான் செய்யாமல் விட்டிருந்தாலும், நீங்கள் பித்ருலோகத்திற்கு போகக்கூடிய பாதைக்கு நான் உதவாமல் விட்டிருந்தாலும் என்னைய மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்காக அவங்கள மனசில் நினச்சி எள்ளும் தண்ணியும் விட்டுட்டு நீங்கள் உணவு வாங்கி யாராவது பசியோடு இருக்கிறவங்களுக்கு கொடுத்தால் கூட அந்த பித்ருதோஷத்திற்கு நிவர்த்தியாக அது மாறும். இதுதான் பித்ருதோஷத்தினுடைய பரிகாரம். அதனால் இந்த பித்ருதோஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பரிகாரம் பண்ணிட்டோம், இது சரியாக போயிடுச்சுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஒவ்வொரு அட்சய லக்னம் மாறும்போதும் உங்களுக்கு 5ஆம் பாவகம் பலமாக செயல்படுமானால் அதுவே உங்களுக்கு பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைத்ததற்காக நீங்கள் நினச்சிக்கலாம். 5ஆம் பாவம் பலவீனமாக இருக்குது அப்படின்னா பித்ருதோஷம் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த அட்சயலக்கண பத்ததி ஜோதிடம் படிங்க. உங்கள் வாழ்க்கையில் பித்ருக்களுடைய சாபங்கள் இருக்கா, தோஷங்கள் இருக்கான்னு பார்த்து அதற்கான தீர்வு எங்கே இருக்குன்னு தேடிப்போங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் வளமோடு அமைய வாழ்த்துக்கள். சித்தர் பூமி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில.